இந்திய தேசிய ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் லேண்ட் டெவலப்பர்ஸ் நிலத்தரகர்கள் நல சங்கம் ஐஎன்ஆர் பிடிஎம்ஏ கட்டுமானம் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் மனை தொழில் கட்டுமானம் அனைத்து தொழில் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக அனைத்து தோழர்களுக்கும் மாலை வணக்கம். அன்பு தோழர்களே, வருகின்ற 22/3/2025 சென்னை அமைந்துள்ள நந்தனம் ஒய்எம்சி மைதானத்தில் சுமார் 4 மணி அளவில் நம்மளுடைய தரகர் சங்கம் ரியல் எஸ்டேட் சங்கத்தினுடைய 11வது எழுச்சி மாநில மாநாடு நடைபெற இருக்கின்றது. அன்பு தோழர்களே, 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு வடக்கு மண்டலம், தெற்கு மண்டலம், கிழக்கு மண்டலம், மேற்கு மண்டலம் ஃபுல்லாக எல்லா மாவட்டங்களிலும் பத்திரிகை கொடுத்திருந்தாலும் கூட சில மாவட்டங்களில் இன்னும் பத்திரிகை கொடுக்காமல் இருக்கின்றோம். அன்பு தோழர்களே, நாம் சொன்னதை போல் ஒரு மாவட்டத்திற்கு 2 லட்சம் ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். இது கிட்டத்தட்ட நம்மளுடைய மாநாட்டிற்காக எப்படி பார்த்தாலும் 2 கோடி ரூபாய் மேலே தான் செலவாகும். அதற்காகத்தான் உங்களை நான் கஷ்டப்படுத்துகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். அது எனக்கு நல்லா புரியுது. வேறு வழி தெரியல. இதை வெளியில் போய் நம்ம யாரையும் கேட்க முடியாது. அதற்காகத்தான் உங்களிடம் ஒரு மாவட்டத்திற்கு 2 லட்சம் கொடுத்து உதவி பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்டுருக்கிறோம். இது இல்லாமல் ஒரு அமைப்பும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். அது தரகர் சங்கம் அமைப்பு, பில்டர் அமைப்பு, ரியல் எஸ்டேட் அமைப்பு, டெவலப்பர் அமைப்பு, வழக்கறிஞர் அமைப்பு அப்படின்னு கட்டுமான அமைப்பு அப்படி கேட்டிருக்கிறோம். இன்னும் சரிவர அமைப்பு ரீதியாகவே இன்னும் கொடுக்காமல் இருக்கிறாங்க. அது கொடுப்பதற்குண்டான முயற்சி பண்ணுங்க. நம்ம மாவட்டத்தின் சார்பாக 2 லட்சம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்த்திங்கன்னா, தென் சென்னையினுடைய மேற்கு மாவட்டம், கோயம்புத்தூர் மாவட்டம் அண்ணன் மாணிக்கன் தலைமையில் இருக்கக்கூடியவரும், மகேந்திரன் தலைமையில் இருக்கக்கூடிய மாவட்டமும், இதற்கு அடுத்தபடியாக இன்னும் சில மாவட்டங்கள் மற்றும் பார்த்திங்கனாக்கா ஒரு 4 மாவட்டம் அப்படின்னு போட்டிருக்குது. இன்னும் இருக்கக்கூடிய மாநில நிர்வாகிங்க, அகில இந்திய நிர்வாகிங்க, மாவட்ட நிர்வாகிங்க, ரியல் எஸ்டேட் அமைப்பு, டெவலப்பர் அமைப்பு, குறிப்பாக ரியல் எஸ்டேட்டில் பார்த்திங்கனாக்கா நம்ம காஞ்சிபுரம் மாவட்ட தலைவர் அவர் கிட்டத்தட்ட 1,75,000 ரூபாய் மாவட்டம் சார்பாக கொடுத்துருக்கிறாரு. உண்மையிலேயே வாழ்த்துக்கள். இந்த 2 லட்சம் ரூபாய் கொடுத்தவங்க மாவட்டம், அதே போல் விருதுநகர் மாவட்டம் 2 லட்சம் கொடுத்துருக்குறாங்க ராஜ்குமார். அதே போல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய சுந்தரராஜ் கூட ஒரு 1,80,000 ரூபாய் கொடுத்துருக்கிறாரு. இன்னும் ஒரு மாவட்டம் ரமணாரெட்டி மாவட்டம், மொத்தம் 4 மாவட்டம் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம படுகின்ற கஷ்டம் நிறைய இருந்தாலும் நீங்கள்லாம் கொஞ்சம் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இது நான் எப்படி கேட்குறதுன்னு தெரியல. அதனால் ஏதோ சொல்கிறாரு அப்படின்னு மட்டும் நீங்கள் நினைக்கிறீங்க. அதை குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயம் என்று சொன்னால் குடும்பத்தில் இருக்கிற எல்லோரும் தோள் கொடுத்தால் மட்டுமே அது சிறந்ததாக இருக்கும். அன்பு தோழர்களே, அந்த வகையில் எனக்காக உதவி செய்யணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அந்த மாவட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிதி பங்களிப்பை கொடுப்பதற்குண்டான முயற்சி பண்ணுங்கள். ஒரு அமைப்பு ரீதியாக கேட்டுக்க இருக்கக்கூடிய அந்த நிதி பங்களிப்பும் ஒவ்வொரு அமைப்பு ரீதியாக கொடுப்பதற்குண்டான முயற்சிகள் பண்ணுங்கள். இது இல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பான கூட்டத்தை போட்டுக்கொண்டு அந்த கூட்டம் வருவதற்குண்டான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். கம்பல்சரி ஒரு மாவட்டத்தில் உங்கள் சக்திக்கு முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேனர் வைங்க. முடிஞ்ச அளவுக்கு ஒரு டபுள் பெட்டு போஸ்டர் போட்டு எல்லா மாவட்டங்களிலும் நீங்கள் ஒட்டினா மட்டும்தான் மாநாடு நடைபெறுகின்றது அப்படின்னு எல்லோருக்கும் தெரியப்படுத்த வேண்டும். அதே போல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கொடி போட வேண்டியது கட்டாயம் இருக்கின்றது. அந்த கொடிக்கு தலைமையிலிருந்தே கொடி தரப்படும். அந்த கொடிக்கு உண்டான பொருளாதாரத்தை நீங்களே கொடுத்துட வேண்டும். அன்பு தோழர்கள், இப்படிலாம் போட்டால் மட்டும்தான் மாநில மாநாடு நடைபெறுவதாக தமிழ்நாடு இருக்கக்கூடிய எல்லோருக்கும் தெரியும். அன்பு தோழர்களே, இந்த மாநில மாநாட்டில் முக்கியமான பிரமுகர்கள்லாம் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். தொழிலதிபர்கள் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள். யார் வந்தாலும் சரி, எனக்கு தொண்டனை ஒரு சிறந்த மனிதனாக, சிறப்பான மனிதர்களாக நாம் பார்த்து கொள்ளுகிறோம். அன்பு தோழர்களே,
இன்றைக்கு ரியலிஸ்ட் அப்படின்னு சொன்னாக்கா அது சொல்லக்கூடிய அளவுக்கு நம்ம இன்னைக்கு பெரிய அளவில் கடினமான உழைப்பை உழைத்து கொண்டிருக்கின்றோம். அன்பு தொடரிலே இன்றைய பொழுது 11 முடிந்து விட்டது. இன்னும் சரியாக 10 நாட்களே இருக்கின்றது. ஒவ்வொருத்தரும் 10 பேருக்கு உண்டான வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும். அன்பு தொடரிலே முயற்சி எடுப்போமா? கண்டிப்பாக முயற்சி எடுப்போம். அந்த முயற்சி ஒரு மனிதனை வெற்றியை நோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும். எல்லோரும் கொடுத்து உதவி பண்ணுங்க. நானும் ஒரு தொகையை கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கோம். நான் உள்பட எல்லோரும் அந்த கொடுத்தா மட்டும்தான் மாநாடு சிறப்பாக இருக்கும். பணங்காசு இல்லைன்னாவே அதுவே ஒரு பெரிய கஷ்டமாகிவிடும். அன்பு தோழர்களே, என் உயிரினும் கலந்த அன்பு என் உறவுகளுக்கு எல்லோருக்கும் மாலை பொழுது மீண்டும் ஒரு முறை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நாளிலேருந்து டெய்லி ஒரு மாதத்துலையும் கூட்டத்தை போடுங்க, வால் பேனர் போடுங்க, போஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுங்க. வாழ்த்துக்கள். இது என்னுடைய சுயநலமான ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். வேறு என்ன பண்ணுறது? அவ்வளோ பணம் தேவைப்படுகின்ற போது எல்லாரும் ஒரு மாநாடு நடத்தினா எல்லார்கிட்டையும் உதவி கேட்டு தான் பண்ணுவாங்க. நானும் அப்படி தான் உங்களிடம் உதவி கேட்கின்றேன். வாழ்த்துக்கள். என்றும் அன்புடன் VN கண்ணன். நன்றி, வணக்கம்.